ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். முதல்வன் திரைப்படத்தில் நம்ம அர்ஜுன் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, Everybody. இந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயத்தை பரப்புறீங்களே தவிர ரியாலிட்டி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த ஊடகமோ இல்லை ஊடகத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டோ எதுவுமே பார்த்தோன்னா உண்மை பேசுறதே இல்லை. எல்லாருமே விஜய்க்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கிடைச்சதுரா நியூஸ் நம்ம போஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வியூஸ் போகும், விஜயில் பிடிக்காதவங்களும் பார்ப்பாங்க, பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு வெறும் வியூஸுக்காக மட்டுமே சில வீடியோஸ் போடுறது, ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தோம்னா அதுக்காகவே வேலை செய்யுது அப்படின்னு மாதிரியான போயிட்டு இருக்கு. திமுக ஓபிகள், விஜய் பிடிக்காத ஹேட்டர்ஸ், ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பண்ணுவாங்கன்னா அவங்க பண்ணுறது எல்லாருமே பொய்யான தகவல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அஃபீஷியல் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து வெப்சைட் வரைக்கும் போஸ்ட் பண்ணி விஜயில் பார்த்தோன்னா ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிக்கிறாங்களா, அதை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அது விஜய் வச்சு தான் பார்த்தோன்னா நல்ல செய்தியும் போட்டு வாழ்றீங்க, விஜய் வச்சு தான் கெட்ட செய்தியும் போட்டு வாழ்றீங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு. நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? என்னன்றதை பார்த்துருப்பீங்க. 2015 வருஷத்துல புலி திரைப்படத்துக்காக நம்ம தளபதி விஜயர்களுக்கு 1,50,00,000 ரூபாய் பார்த்தோன்னா அபராதம் விதிச்சிருந்தாங்களே, அந்த வழக்கு நேற்று தீர்ப்பாயிருச்சு அப்படின்னா அந்த அபராதம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல பெரிய எந்த மாற்றமும் இல்லை. வருமான வரித்துறை போட்டிருந்த அந்த அபராதத்தை ரத்து பண்ணணும்னு தளபதி கேட்டிருந்தாரு. அந்த வருமான வரித்துறை போட்ட அபராதம் அப்படிங்கிறது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா இங்க என்ன நியூஸ் போகுது அப்படின்னா, விஜய் வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, வருமானத்தை மறைச்சிட்டாரு, வரி கட்டாம ஏமாத்திட்டாரு, அதனால விஜய் அவர்களாம் பார்த்தோன்னா ஊழல் சத்தின்னு சொல்லி அதிமுகவை சொல்லலாமா, திமுகவை சொல்லலாமா, இவரே ஒரு ஊழல் பேர்வழி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறது யாரு அப்படின்னா அந்த திமுக காரங்க, அதிமுக காரங்க. என்னடா அது, 1,50,00,000 கோடி ரூபாய்க்கு பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு பேசுற இந்த தற்குறிங்க 1000 கோடி, 500 கோடி, 400 கோடின்னு கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல மக்களோட பணத்தை. அதை கொள்ளையடிச்ச ஒரு கும்பல் விஜய் அவர்களுக்கு வெறும் 1,50,00,000 கோடிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பயங்கர சிரிப்பா இருக்கு. திமுக கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான நபர் யாரு? ஜெகத் ரட்சகன். அவருக்கு ரீசெண்டா எவ்வளவு கோடி அபராதம் போட்டாங்க? 906 கோடி நினைக்கிறேன். 906 கோடி அபராதம். 1,50,00,000 கோடி எங்க இருக்கு, 900 கோடி எங்க இருக்குன்னு பாருங்க. அவரு சிஎம் கூட கிடையாது, திமுக கட்சியில் இருக்கிற ஒரு நபர். அவருக்கே 900 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. அந்த 900 கோடி ரூபாய் பத்தி பேச அந்த திமுக ஓபிகள் விஜய் அவர்களுக்கு 1,50,00,000 கோடி ரூபாய் இருக்குல்ல, அந்த 1,50,00,000 கோடி ரூபாய் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப 900 கோடி அபராதம் விதிச்சாங்கல்ல இந்த ஜெகத் ரட்சகன், அவரு மேல்முறையீடு பண்ணியிருக்காரா, கோர்ட்டை நாடி இருக்காரா, இது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரான்னா எங்கேயுமே இல்லை. இப்ப விஜய் அவர்கள் எனக்கு 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்றத அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதை கட்ட முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது தப்பு பண்ணியிருக்கிற ஒருத்தர் பார்த்தோன்னா கட்டுவேன்னு சொல்லுவா, இல்லை கட்டிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனால் நான் தப்பே பண்ணல, எதுக்கு நான் 1,50,00,000 கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார் விஜய் அவர்கள். அதுல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு ஏமாத்திட்டாருன்னு சொன்னால் உடனே அதுக்கு பயந்து பார்த்தோன்னா அப்போ நம்ம கட்டிலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனை, நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, வேறு ஏதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு பயத்தில் போய் கட்டுறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நீ அபராதம் போட்டதே தப்பு, நான் முறையாக வரி செலுத்திட்டு இருக்கேன், நீ எம்எல்ஏ எப்படி அபராதம் போடலாம் அப்படின்னு வழக்கு தொடர்ந்த விஜய் அவர்கள், சட்டத்தின் ரீதியாக பார்த்தோன்னா வழக்கு தொடர்ந்த விஜய் அவர்கள் இப்போ குற்றவாளி லிஸ்ட்டில் பார்த்தோன்னா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இந்த ஊபிகள். சோசியல் மீடியான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே. ஆனால் ரியலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஊடகம் பேசல, எதுவுமே பேசல அப்படிங்கிறத மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது 2015 நடந்த விஷயம் இல்லை, அதனால நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. அப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வர்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா விஜய் நிஜமால அந்த மாதிரி பண்ணிட்டாரோ, ஐயோ நம்ம தளபதி இப்படி பண்ணிட்டாரே, அந்த மாதிரி கெட்ட பேர் வருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2015 நடந்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2015 வருடத்துக்கு உண்டான நிதி ஆண்டு, அதாவது விஜய் கட்ட வேண்டிய அந்த வரி, அதே விஜய் முறையாக செலுத்திட்டாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வருஷத்துக்கு ப்ராப்பராக பார்த்தோன்னா ஒரு வரியை செலுத்திட்டாரு. அப்புறம் எதுக்கு இந்த அபராதம் போட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம்ல. அதாவது ஜூலை 31 விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா 2015 கட்ட வேண்டிய அந்த வரியை அவர் கட்டிட்டார், முடிஞ்சு. ஆனால் அதே 2015 செப்டம்பர் 30 நினைக்கிறேன், செப்டம்பர் 30 தான் விஜய் அவர்களோட வீட்டுக்கு வருமான வரித்துறை மறுபடியும் ரெய்டு வருது. அப்போ 15 கோடி ரூபாய் விஜய் மறைச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேலே வைக்கப்படுது. அது என்ன, இந்த பணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, நான் 2015 வரி செலுத்திட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, விஜயும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 15 கோடி நீங்கள் ஏன் செலுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்னோட அடுத்த படம், புலி திரைப்படத்துக்கு உண்டான சம்பளத்தை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் முழுமையாக பெறப்படலை. 15 கோடி தான் சம்பளமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்க்க முடியாது. தளபதி விஜய்க்கு அப்போ 15 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு முன்படம் மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன், அட்வான்ஸ், அவ்வளோதான். மீதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கப்படும். படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா October 1 நினைக்கிறேன். ஆனால் மீதி பணம் அவர் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆனால் அந்த கலெக்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு மீதி பார்த்தோன்னா அவருக்கு வரும். இப்போதைக்கு 15 கோடி ரூபாய் அவர் கையில் வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு தான் வருமான வரித்துறை கேட்டிருக்காங்க, இது என்னோட புலி படத்துக்கு நான் வாங்கின சேலரி அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு.
மீதி வந்ததுக்கு அப்புறமா தானே நான் ஃபுல்லாக வாங்கிட்டு அதுக்குண்டான வரியை நான் செலுத்த முடியும். இப்போதைக்கு பாதி தான் வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக வாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் வரியை செலுத்த முடியும், அதனால தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லாரு. அது முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, அடுத்து நான் கட்ட வேண்டியது 2016 தானே கட்டணும். 2015க்கு நான் கட்டிட்டேன். 2014 டு 2015க்கு நான் வரி கட்டிட்டேன். அடுத்தது 2015 டு 2016 தானே நான் கட்டணும், அதனால நான் வெயிட் பண்ணுறேன், அடுத்த வருஷம் நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு விஜய் அவர்கள் தன்னோட தரப்பு வார்த்தை முன் வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இதை உடனே கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் இந்த ஜூலை 31 வரைக்கும் பார்த்தோன்னா டைம் இருக்குல்ல, அதில் விஜய் கட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேலே இவங்க இந்த வருஷத்துக்கு இதை சேர்த்து கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தார். அதை பற்றி அப்படியே சுமூகமாக பேசிட்டு அதை பற்றி பெரிய அளவில் பார்த்தோன்னா இஷ்யூ இல்லாமல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, வருமான வரித்துறை 2022 எப்போ 2015 நடந்த அந்த வருமான வரித்துறை சோதனையில் அந்த 15 கோடி ரூபாய் விஜய் மறைச்சார் அப்படின்னு 2022 பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறாங்க. அப்போ எவ்வளவு காண்டாகும் விஜய் அவருக்கு. நீ வந்த சரி, நான் சொல்லிட்டேன், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டிட்டேன், நான் முறையாக தான் வரி கட்டிட்டு இருக்கேன், நீ அடுத்த வருஷம் பார்த்தோன்னா புலி படத்துக்கு ஃபுல் சேலரி வாங்கினதுக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, அப்போ ரிலீஸ் கூட ஆகல, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முழுசாக நான் வாங்கிட்டு என்ன கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் அடுத்த இயர் கட்ட போகிறேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க போய் 2022 நீங்கள் மறைச்சிட்டீங்க, மறைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டால் காண்டாகும் ஆகாது. அதனால தான் விஜய் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல அவங்க சொன்னதே சரி, நீ அபராதம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட 3 வருஷத்துக்குள்ள நீ போட்டிருக்கணும்ல, 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள நீ போட்டிருக்கணும்ல. விஜய் அவர்கள் கேட்டு 2022 அந்த வழக்கை தொடர்ந்தார். 6 வருஷம் கேப் 2019 போட்டிருக்கணும், கடைசி 2015 16 17 18 19 போட்டிருக்கணும். அப்பவும் இல்லை, 20 21 22 வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் டென்ஷன் ஆகி இந்த வழக்கை பார்த்தோன்னா இந்த ஒரு அபராதம் செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியாக தான் முயற்சி பண்ணார். நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா நிற்கல. நான் சட்ட ரீதியாக போய் இந்த உத்தரவையே ரத்து பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சரி நியாயம் இருக்கிற காரணத்தினால தான் ஒரு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்னாரே தவிர நான் கட்ட மாட்டேன்னுலாம் நிற்கல. நான் கட்ட தேவையே இல்லையே, எதுக்கு நான் கட்டணும், இவ்வளோ நாளாக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதை விஜய் அவர்களோட தரப்பு அதை போய் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதை அப்பப்போ விசாரிச்சுட்டு பார்த்தோன்னா தீர்ப்பை தள்ளி வச்சு பார்த்தோன்னா இப்போ ஃபைனலி இந்த நேரத்தில் கொண்டாந்து இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வருமான வரித்துறை புஷ் பண்ணி பார்த்தோன்னா விஜய்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை உருவாக்குனது எது அப்படின்னா பிஜேபி அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். அப்போ இருந்தே விஜயாவில் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எப்படியும் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு நம்பர் 1 ஸ்டாராக வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளோட அப்போ அவங்களே கணிச்சிருக்காங்க பாருங்களேன். எப்படியாவது பார்த்தோன்னா இவரை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு மாதிரியான அதுக்கு தான் அந்த வருமான வரித்துறை. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்களேன், வேற எந்த ஒரு நடிகரோட வீட்லையாவது இந்த மாதிரி வருமான வரித்துறையே இந்த 10 வருஷத்துல நடத்தியிருக்காங்களான்னா இருக்காது. விஜயோட வீட்டுக்கு மட்டும்தான் வரும். 2015 வந்தாங்க, 2019 வந்தாங்க, வந்துட்டே இருக்காங்க. விஜய் அவரில் அந்த கார்னர் பண்ணி ஒரு இதுக்குள்ளே இழுத்துடலாம் அப்படின்னு இப்போ பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தை வச்சு பார்த்தோன்னா இந்த இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர் மேலே முழுக்க பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் பண்ணுறது பிஜேபி தான் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. விஜய் சிக்கவே மாட்டேங்கிறாரு. சிக்காதனால தான் ஜனநாயகம் திரைப்படத்தை வரைக்கும் வச்சு பார்த்தோன்னா நம்ம இழுத்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க, கரூர் ரிஷி வச்சு இழுத்துலான்னு பிளான் பண்ணுறாங்க. எதுவுமே அவர் நடக்கவே இல்லை. கொள்கை ரீதியான கட்சி கூட நான் எப்பவுமே பார்த்தோன்னா கூட்டணி வச்சுக்க மாட்டேன், அது சார்ந்து இருக்க மாட்டேன்னு அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா தெளிவாக இருக்காரு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா எலெக்ஷன் வர டைமில் இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இவ்வளோ நாள் கடவுள் தானே போட்டு வச்சுருந்தீங்க, உடனே அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கலாமே. இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கேஸ் கிடையாது. 2022 தொடுத்ததை நீங்கள் 2023 சொல்லியிருக்கலாமே, 24 சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவான்றது தெரியும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் கார்னர் பண்ணி இழுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அது நடக்கல. இப்போ ஜனநாயகம் திரைப்படத்தை வச்சு கூப்பிட்டுருக்காங்க, அது நடக்கல. சரி ஓகே, விஜய் மேலே ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒன்று போடு அப்படின்னு இந்த வரி ஏய்ப்பு பண்ணார் அப்படின்னு அந்த அபராதம் சரியானது அப்படின்னு ஒரு புஷ் போயிட்டு இருக்கு. அதுதான் இது நம்ம சொல்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்த ஒரு சில பொலிட்டிஷியன் விமர்சகர்கள் இருப்பாங்க, அரசியல் விமர்சகர்கள், இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது நேற்று இருந்து இதுதான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 1.5 கோடி ரூபாய் நான் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே நான் செலுத்தணும்னு நீ சொன்னாலும் கூட ஏன் 6 வருஷம் கழிச்சு சொல்கிறேன், முதலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு விஜயில் ஒரு தரப்பு முன் வச்சுதான் இப்போ அந்த வழக்கு தொடர்ந்துச்சு. இப்போ அதை தீர்ப்பு சொல்லி அவங்க அபராதம் விதிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எடுத்த உடனே விஜய் வரி பண்ணிட்டாரு, வரி பார்த்தோம்னா கட்டாம ஏமாத்திட்டாரு அப்படின்னு. 15 கோடி நான் வச்சிருக்கிறது உண்மைதான். அந்த 15 கோடி புலி படத்துக்காக நான் வாங்கின சேலரி, படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நான் அந்த வரியை கட்ட போறேன், அவ்வளவுதானே, இது இப்போதைக்கு கிடையாது இல்லை அப்படின்னு ஒரு தரப்பை முன் வச்சிருக்க, ஒரு வார்த்தை முன் வச்சிருக்காரு விஜய தரப்பு. ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, இதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க, தளபதி பார்த்தோன்னா வருமான வரி கட்டல அப்படின்னு அவங்களுக்கு அபராதம் போடவே இல்லை. அவர் கட்டியிருக்காருன்றது வருமான வரித்துறைக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும். ஆனா இதை பத்தி ஃபுல்லா
டிஸ்கஸ் பண்ணி இறங்கி பேச தெரியாத தற்கொலைங்க தான் பார்த்தோன்னா மேலாப்பில் அதை பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. வருமான வரி அவர் கட்டவே இல்லைன்னு சொல்லி அவருக்கு அபராதம் விதிக்கவே இல்லை. வருமானத்தை மறைச்சார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோன்னா அபராதம் போட்டிருக்காங்க. நான் மறைக்கவே இல்லை, இது என்னோட 15 கோடி ரூபாய் சேலரி புலி படத்துக்காக வாங்கினது, ஃபுல் சேலரி வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கு வரி கட்டணும், இப்போ எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு விஜய் தரப்பு கேட்டிருந்தாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் இதை பற்றி பார்த்தோன்னா எந்த ஊடகமும் பேசுறது இல்லை, எந்த சோசியல் மீடியாஸில் இருக்கிற சில முக்கியமான நபர்களோட பேசுறது இல்லையே, இதை பேச தயங்குறாங்க. அப்புறந்தே பார்த்தோன்னா ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு தானே இருக்குது. அந்த நேரத்தில் விஜய் ஒரு அறிக்கையை வேறு வெளியிட்டார். நான் வந்து முறையாக வரி செலுத்திட்டு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸில் அங்கங்கே வந்து நான் வரி கட்டல, 4-5 வருஷமாக வரி கட்டல அப்படின்ற மாதிரி எனக்கு பொய் தகவல்களை பரப்பாதீங்க, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஒரு அறிக்கை வேறு வெளியிட்டு இருந்தார். அதுவும் வைரல் ஆச்சு. எல்லாமே ப்ராப்பராக வரி கட்டிட்டு அதுக்குண்டான அறிக்கை வெளியிட்டுட்டு எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு டைமும். ஆனால் அதை பற்றி பார்த்தோன்னா இந்த ஃபேக் நேரட்டிவ் செட் பண்ணுற கும்பல் பேசவே மாட்டேங்குது. பேச மாட்டானுங்க, எனக்கு அவனுக்கு அதுதான் வேலை. அப்படி இருக்கிறப்ப அதை தான் பண்ணுவானுங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம தான் எடுத்து சொல்லணும், வேற யாரும் சொல்லுவான். இப்போ கூட பாருங்களேன், அந்த 1.5 கோடி ரூபாய் விஜய் கண்டிப்பாக கட்டவே மாட்டார். இந்த அபராதம் விதிச்சது சரிதான் சொல்றாங்களா, அது கண்டிப்பாக தளபதி கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறுபடியும் மேல்முறையீடு தான் போவார் பாருங்களேன், இதுதான் நடக்கும். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போற கூட வாய்ப்பு இருக்கு. அந்த 1.5 கோடி ரூபாய் கட்டவே மாட்டார். 200 கோடி சேலரி வாங்குற அவருக்கு 1.5 கோடி ரூபாய் கட்டுறதான பெரிய விஷயமா? அப்படி கட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நான் நிஜமாலுமே வருமானத்தை வரைச்சு உண்மைதான் அப்படின்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். மக்கள் மத்தியில் அது பயங்கரமா பரவும். நிஜமாலுமே வரி மறைச்சிருக்காரு போல, அதனாலதான் அபராதத்தை கட்டிட்டார் விஜய் அப்படின்னா அதுக்கு ஒரு நெரட்டிவ் போகும். நான் எதுக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எனக்கு வரணும் அப்படின்றக்காக தான் விஜய் அவர்கள் அதை கட்டாமல் இருக்காரே தவிர, 200 கோடி சேலரி வாங்குற அவருக்கு 1.5 கோடி ரூபாய் கட்டுறதுன பெரிய விஷயமா? இதெல்லாம் தாண்டி இந்தியாவிலே டாப் ஹீரோஸில் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அதிகமான வருமான வரித்துறை கட்டுறது யார் அப்படின்னா ஷாருக் கான் அவர்கள் 90 கோடியோ 91 கோடியோ கட்டுறாரு. அதுக்கு எடுத்த செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காரு அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. 80 கோடி ரூபாய் வருஷத்துக்கு பார்த்தோன்னா அவர் வந்து வருமான வரித்துறை வருமான வரியை கட்டுறாரு. இது வந்து அஃபீஷியல் ரிப்போர்ட். 80 கோடி கட்டுற ஒருத்தருக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயமா? அதை நான் கட்டிட்டேன் அப்படின்னா நான் உண்மையாலுமே தப்பு பண்ணேன் அப்படின்றத நம்புற மாதிரி, எல்லாருமே நம்புற மாதிரி ஆயிரும். நானும் பார்த்தோன்னா அது வந்து தப்பே பண்ணாமல் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்றக்காக தான் அந்த மேல்முறையீடு இந்த மாதிரியான வழக்கெல்லாம் போனாரே தவிர, கட்டக்கூடாது கட்ட முடியாதுன்னெலாம் கிடையாது. நான் எதுக்கு கட்டணும், நான் சரியாக தான் இருந்திருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இதுதான் இந்த வழக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சட்ட ரீதியாக போயிருக்காரு. தப்பு பண்ணாதவங்க பார்த்தோன்னா சட்ட ரீதியாக போவா, தப்பு பண்ணவங்க பார்த்தோன்னா சட்ட ரீதியாக போகவே மாட்டான். அந்த விதத்தில் நான் தப்பே பண்ணல அப்படின்னும் போது சட்ட ரீதியாக தான் விஜய் ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட புரியாத இந்த கும்பலுக்கு வேற ஏதாவது சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்றதான் நம்மளுக்கு தெரியல. இது 2015 நடந்தது அப்படிங்கிறதுனால இது ஒரு இப்போ நேற்று நடந்த நியூஸ் மட்டும் ஷேர் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசுறதே இல்லை. இதை பார்க்கும்போது ஊடகங்கள் கூட இதுக்கு வாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதுக்கப்புறமா 2019 நடந்த அந்த ரெய்டு அதை வேற வச்சு பார்த்தோன்னா அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு பைசா கூட விஜய் அவர்கள்ட்ட பார்த்தோன்னா வந்து கருப்பு பணம் கிடையாது, அவர் வரி கட்டாம ஏமாத்தல, எல்லாத்தையுமே ப்ராப்பராக தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பிகில் 300 கோடி கலெக்ஷன் வேற எடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்களே அஃபீஷியல் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போனாங்க. விஜய் வீட்டில் இதுவுமே கிடைக்கல அப்படின்றதும் அவங்களே தான் சொல்லிட்டு போனாங்க. அதை எடுத்து வேற விஜய் வர வீட்டில் ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு தானடா நடந்துச்சு. முக்கியமான கோடீஸ்வரர்களோட வீட்டில் ரெய்டு நடக்கிறது மிக முக்கியமான சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதை எடுத்து பார்த்தோன்னா விஜய் வீட்டுக்கு ரெய்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஏன் ரெய்டு வந்தா என்ன, அவர் எதுவும் ஏமாத்திட்டாரு போல, அதனால தான் ரெய்டு. அவர் ஏமாத்திட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தானே அந்த ரெய்டு. அதை விட்டுட்டு ரெய்டு வந்தாலே பார்த்தோன்னா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு திருடன் வந்து பூந்துட்டான்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே போலீஸ் தேடிட்டு வருது. அப்போ என்ன நினைப்பாங்க, இவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு, அப்போ இவங்க ஏதோ தப்பானவங்க, ஏதோ தப்பான வேலை பண்ணுறாங்க, ஏதோ கொலை பண்ணிட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாரு போல, போலீஸ் வருது அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல. ஆனால் அவங்க ரியாலிட்டியாக வந்தது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் பூந்துருப்பா, அவனை பிடிக்கிறதுக்காக இல்லை செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் உடனே வெளியே இருக்கிற நபர்கள் எல்லாம் இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கண்டென்ட் தான் அது. அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. ரெய்டு வர்றதே பார்த்தோன்னா அவர் கட்டியிருக்காரா, முறையாக செலுத்தியிருக்காரான்னு செக் பண்ணுறதுக்குடா. செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் கரெக்டாக தான் ப்ராப்பராக தான் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்காரு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் அதுக்கு ரெய்டு போனதுக்கே பார்த்தோன்னா விஜய் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ரீச்சு கொண்டு போயிடுவாங்க. இதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி. இதை வந்து யார் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த திமுக நபர்கள் பேசுகிறாங்க. ஊழல்லையே ஊறி போன ஒரு கட்சி, ஊழல்லையே பார்த்தோன்னா வந்து மக்களை கொள்ளையடிச்சு இப்போ வரைக்கும் எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்ல. நேர் அவர்கள் 1000 கோடி ஊழல், அதே வருமான வரித்துறை தானே பார்த்தோன்னா அவங்க மேலே வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறானுங்க? 900 கோடி அபராதம், விஜய் அவர்களுக்காவது 1.5 கோடி அபராதம், ஜெகத் ரட்சகனுக்கு 900 கோடி அபராதம். இதை பற்றி திமுக நபர்கள் பேச மாட்டானுங்க. எடப்பாடி மேலே இல்லாத ஊழல் குற்றச்சாட்டா? அம்மா ஜெயலலிதா அவர்களே பார்த்தோன்னா ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருந்தாங்களே. இவனுங்கெல்லாம் சேர்ந்து அந்த 1.5 கோடிக்கு பேசுறது நம்மளுக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருக்கு. ஏன்னா இவர் 1.5 கோடி தான் 1.5 கோடின்னு அபராதம் போட்டிருக்காங்க, அதையும் நான் கட்ட முடியாது, நான் ஏன் கட்டணும் அப்படின்னு கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்து விஜய் அவர்கள் வழக்கு தொடர்ந்தவரை பார்த்து
அந்த 1.5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு. அப்போ இந்த 900 கோடி பற்றி பேசுகிறா திமுக தற்கொலைங்களா அப்படின்னு பேச மாட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பற்றி பேசுங்கன்னா பேச மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த நாம் தமிழர் கட்சி, இதுக்கு நான் தனியாக வச்சிருக்கேன் அந்த சாட்டை திருமுருகனுக்கு ஒரு வீடியோ, எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காம பாருங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாமே சரியாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் மேலே இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை செட் பண்ணுறதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்கு மேலே எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது, என்னத்து பேசுறது நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ரூமர் கிளப்பி விட்டுட்டு அதில் ஒரு குளிர் காஞ்சிக்கிறாங்க. இன்னி பாருங்களேன், சரி நீ 2 நாள் பேசு, நேற்று அந்த தீர்ப்பு வந்துச்சா, நேற்று ஃபுல்லாக எல்லாம் பேசிட்டானுங்க, இன்றைக்கும் பேசுவாங்க. ஆனால் விஜய் அவர்கிட்ட இருந்து அதுக்குண்டான ஒரு பதிலடி வரும், கண்டிப்பாக பேசுவார். அவரோட வழக்கறிஞர்களை வச்சு பேசுவார். அது ஒன்று போகும். நீ 2 நாள் பேசு, என்னமோ பேசு, அதுக்கப்புறம் நான் வருவேன்ல அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மறுபடியும் மேல்முறையீடு போவார், உச்சநீதிமன்றம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இனிமேல் அதை பற்றி ஓப்பனாகவே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னாலே விஜய் அவர்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றது. இனி அவர் ஓப்பனாகவே பேசிடுவார்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சாரங்களில், பொதுக்கூட்டங்களில் ஏதோ ஒரு இடத்துல அதை பற்றி ஓப்பனாக அவர் பேசுவார். இதுதான் நடந்துச்சு, இதுதான் ரியாலிட்டி, இதை எடுத்து நான் போனேன் அப்படின்னு மாதிரி. ஏன்னா ஓப்பனாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் விஜயெல்லாம் அந்த வழக்கில் ஒரு சாதாரண நடிகராக இருந்தார் 2022 வரைக்கும். இன்னி அவர் ஒரு பொலிட்டிஷியனாக மாறினதுக்கு அப்புறமா அதில் நடந்த உண்மை சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக பேசுவார். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இருக்குது, நீ இப்போ வரைக்கும் கதறு, அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு விஜய் வெயிட்டிங் தான் இருக்காரு. டெஃபினட்டாக பேசுவார். அந்த 1.5 கோடி ரூபாய் கட்டவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. அது மறுபடியும் மேல்முறையீடு தான் போகும். இதே வழக்கில் தான் அவர் நிற்பார். அந்த கட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் அவர் இருக்காரு. ஆனால் அது ஒரு கட்டுறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். ஈஸியாக 1.5 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார். நான் கொடுக்க மாட்டேன், நான் தப்பே பண்ணல, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் இது வரைக்கும் சட்ட ரீதியாக மூவ் பண்ணுறாரு. இனியும் அதுதான் நடக்கும். வேணா பாருங்களேன், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுற இந்த கும்பலுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.